வணக்கம். ஏபிஆர் நியூஸ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. திருத்தணி சட்டமன்ற தொகுதியில் பள்ளிப்பட்டு தமிழக எல்லையில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன சோதனை. ஆந்திராவில் இருந்து வந்த சொகுசு காரை சோதனை செய்த அதிகாரிகள் கணக்கில் வராத ரூபாய் 3,14 லட்சம் பணம் பறிமுதல் செய்த அதிகாரிகள். நகை வாங்க வந்தவர்களுக்கு ஆந்திராவை வெண் பொறியாளர் குடும்பத்திற்கு அதிர்ச்சி. திருத்தணி மார்ச் 21. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சட்டமன்ற தொகுதியில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்காளர்களுக்கு பரிசு பொருட்கள் பணம் விநியோகம் செய்வதை சட்டவிரோதமாக பணம் வருவதை தடுப்பதற்கு தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் நிலைய கண்காணிப்பு குழு அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இது திருத்தணி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பள்ளிப்பட்டு தமிழக எல்லையில் ஆந்திராவில் இருந்து வரும் வாகனங்களை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது ஆந்திர மாநிலம் ராயச்சூட்டி கடப்பா பகுதியைச் சேர்ந்த மின் பொறியாளர் நரேஷ் என்பவர் தனது குடும்பத்துடன் சொகுசு காரில் வந்துள்ளார். அப்போது இவரது காரை சோதனை செய்த பறக்கும் படையினர் இவரது காரில் உரிய ஆவணங்கள் இன்றி ரூபாய் 3,14 லட்சம் பணம் இருப்பதை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மின் பொறியாளர் நரேஷ் கூறுவது, பள்ளிப்பட்டு நகைக்கடையில் நகை வாங்குவதற்காக இந்த பணம் எடுத்து வந்தோம். இது எங்களுடைய பணம் தான். தமிழகத்தில் தேர்தல் நடக்கும் தகவல் எங்களுக்கு தெரியாது என்று அவர் அப்பாவியாக தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளிடத்தில் தெரிவித்தார். ஆனால் தேர்தல் விதி இருப்பதால் நீங்கள் ஆவணங்கள் கொண்டு வந்தால் பணம் திருப்பி கொடுக்கப்படும், இல்லையென்றால் அரசு கருவூலத்தில் பணம் வழங்கப்பட்டுவிடும் என்று தெரிவித்ததால் பிடிபட்ட பணத்தை பள்ளிப்பட்டு வட்டாட்சியரிடம் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் ஒப்படைத்தனர்.